கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 21/3/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தல நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. The Lord's hand was with them. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த புதிய நாள் காலவெளியிலே ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இந்த நாள் முழுவதும் நாம் செய்கிற காரியங்களிலே கர்த்தருடைய கரம் இருப்பதாக. எதையெல்லாம் செய்கிறோமோ நாம் கர்த்தருடைய பார்வையிலே, கர்த்தருடைய வழிகளிலே நின்று செய்கிறதாக இருந்தால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. வேதத்தில் ஒரு மனிதன் விதமாக ஜெபிக்கிறார் ஆண்டவரிடத்தில். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் விதமாக ஜெபிக்கிறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஜேபஸ் cried out to the God of Israel, "Oh, that you would bless me and enlarge my territory. Let your hand be with me and keep me from harm, so that I'll be free from pain." And God granted his request. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவன் ஜெபிக்கிறான், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி. யாபேசனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஜெபத்திற்கு பதில் தந்தார். அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். அப்படின்னா கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருக்கும்படியாய் கேட்டுக்கொண்டவனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தார் என்றுதான் அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த புதிய நாள் காலவேளையிலே ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமேயானால் நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் செய்வதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வாய்க்க செய்வார், சித்தி பெற செய்வார், அனுகூலமாக்கி கொடுப்பார். நன்மையின் கரம், உதவியின் கரம், ஆசீர்வாதத்தின் கரம், அந்த கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறபடினால் நம்மை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அவர்களோடு கூட இருந்தபடியினால் அவர்களுடைய ஊழியங்கள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை குறித்து வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. யாபேசின் ஜெபத்தை கேட்டு அவனோடு கூட கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. அதே போல் ஆண்டவர் இந்த ஜெபத்தை இந்த காலவேளையிலே யாரெல்லாம் என்னோடு கூட சொல்லுகிறார்களோ, கேட்கிறார்களோ, அறிக்கை செய்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் நன்மைகள் உண்டாக ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. நேற்று கேள்வியும் இதற்கான பதிலும், நீங்கள் பரதேசிகள் என்று சொன்னது யார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளுக்கான கேள்வி, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். May Jesus bless you all. Amen. பிரியமானவர்களே, சனி, ஞாயிறு, திங்கள், அதாவது 21, 22, 23 ஆகிய 3 நாட்களும் சுப்பிரமணியபுரம் சங்கீத் மஹால், FSM அருகில் இருக்கிற சங்கீத் மஹாலில் வைத்து விடுதலின் இன்னிசை ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை கேரளா பகுதியிலிருந்து டாக்டர் பாபு கி மேத்யூ அவர்கள் தேவனுடைய
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட விசேஷமான கிருபை பெற்ற தீர்க்க தரிசன சுகமளிக்கிற கிருபை பெற்ற தேவனுடைய மனிதர் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். 2 மொழிகளிலே, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பேசப்படும். கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.